மே மந்த் லீவில் பார்த்தீங்கன்னா நானும் ஃப்ரெண்டும் வந்து ஒகேனக்கலுக்கு ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு அன்பிளான்டாக வந்தோங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்குது, இது என்ன பெரிய ஏதோ இங்கே திருவிழா நடக்கிற மாதிரி லெவலுக்கு வந்து கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து பார்த்தோம். இருந்தாலும் இந்த காவிரியோட அழகை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ரசிக்கணும்னா இந்த ஒகேனக்கல் வந்து சூப்பரான ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அத்தோடு அங்கே இருக்கக்கூடிய மீனோட உணவு, அதே மாதிரி இந்த மாதிரி சஃபாரி, இது எல்லாமே நம்ம வந்து என்ஜாய் பண்ணால் ஒகேனக்கல் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒகேனக்கலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஒகேனக்கலில் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. நானும் என்னோடய நண்பரும் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து தருமபுரிக்கு காலையில் வந்துட்டோங்க. தருமபுரி பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒகேனக்கலுக்கு நிறையா பஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து தருமபுரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்த டைமில் ஒரு பஸ்ஸு கிளம்பிச்சு, ஃபுல்லாகவே கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் பஸ்ஸை வந்து நம்ம வந்து எடுத்தோம். பஸ்ஸு கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒகேனக்கலுக்கு போயிட்டுருக்கு. அவ்வளோ சூப்பரான ஏரியாலாம் நம்ம வந்து ரசிச்சுட்டே போனோம். ஆன் த வே எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருந்து, பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் நெருங்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மலைகளோட அழகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. லொக்கேஷன் ரொம்பவே தாறுமாறாக இருந்து. ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ரசித்தபடி அந்த பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நானும் நண்பரும் வந்ததுனால நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பஸ் ட்ராவல் தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து. ஸோ பாருங்கள் இந்த லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் பார்க்கணுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு தான் வரணும். நானுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒகேனக்கலில் இவ்வளோ அழகான ஒரு பிளேசஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தான் நானும் பார்க்குறேங்க. சின்ன வயசில் வந்தது ஒகேனக்கலுக்கு, அதுக்கப்புறம் இப்போ தான் நானும் வாரேன். பாருங்கள் இந்த அழகை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஒகேனக்கலில் ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க நம்ம வந்து தருமபுரியிலேருந்து இந்த ஒகேனக்கலுக்கு வர்றதுக்கு. பாருங்கள் இதுதான் வந்து ஒகேனக்கலோட மெயின் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி நிறைய ஹோட்டல்கள் வந்து இங்கே வந்து இருந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் ஹோட்டல்கள் தான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாமே பயங்கர பிஸியாக இருந்து நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா மே மந்த்து ஸ்கூல் லீவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஒகேனக்கலை பார்க்குறதுக்கு நியர்பை பிளேஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்து அதுக்கப்புறம் அந்த ஒகேனக்கலுக்காக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஒகேனக்கலுக்கு வந்து குளிக்கிறதுக்காக, அந்த அருவியில் குளிக்கிறதுக்காக, அதே மாதிரி பரிசலில் வந்து சஃபாரி பண்ணுறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒகேனக்கலுக்கு வந்து வந்துட்டு இருந்தாங்க. ஏதோ திருவிழாவுக்கு போகிற மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஒகேனக்கலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெக்கேஷன் டைமில் வந்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் டிக்கெட் புக்கிங்லாம் பண்ணிடுங்க. ஹோட்டலில் வந்து ப்ராப்பராக புக்கிங் பண்ணிவிட்டு வாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. ஸோ நம்ம வந்து ஹோட்டலில் எங்கேயும் ஸ்டே பண்ணல. மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கோம். பாருங்கள் இதுதான் வந்து வரவேற்பு நுழைவாயில். சூப்பராக நம்மளை வந்து வரவேற்கிறது இந்த ஒகேனக்கல். கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டல் தமிழ்நாடோட அமுதம் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோட்டலை பார்த்தோம். ஓகே, கொஞ்சம் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். ஆனால் என்னென்னு தெரியல, உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் காவிரி ஆறை வந்து நம்ம வந்து இங்கேருந்தே பார்க்கலாம் அப்படிங்கிறது. அந்த ஒகேனக்கலோட மெயின் பிளேஸே பார்த்திங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த அமுதம் ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சூப்பராக மார்னிங் டிஃபனோ இல்லை லஞ்ச் எதுவுமே நம்ம வந்து சாப்பிட்லாம். நமக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சூப்பரான ஒரு ஹோட்டல் இருந்திருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி நல்லாவே டைல்ஸ்லாம் போட்டு ரொம்பவே இந்த இடத்த வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒகேனக்கலோட அந்த காவிரி ஆறோட நீர் ஆற்றை வந்து நம்ம வந்து சூப்பராக பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக காவிரி ஆறு. ஒகேனக்கல் வந்து ரொம்பவே காவிரி ஆறுக்கு வந்து ஃபேமஸான இடம். பரிசல் பண்ணுறது, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஃபால்ஸில் குளிக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி ஆற்றுல வந்து மக்கள் வந்து அதிகமாக குளிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸான அந்த மசாஜ் வந்து இங்கே வந்து அதிகமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயை வச்சு மசாஜ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குளிக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறது, அதே மாதிரி சோப்பு, துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு இந்த நீரை வந்து பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லபடியாக வந்து பாதுகாக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மசாஜ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இங்கே வந்து நம்ம நின்றுட்டு இப்போ வந்து இந்த காவிரியோட அழகை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து குளிக்க தான் போகிறோம். அதே மாதிரி என்னென்ன இடங்கள்லாம் இந்த ஒகேனக்கல் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நல்லபடியாக பாருங்கள் கடைசி வரைக்கும். அதே மாதிரி ஒகேனக்கல்லில் வந்து ரீசெண்டாக என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஹோட்டல்ஸு, அதே மாதிரி அந்த மாதிரி மக்கள் வந்து உட்கார்றதுக்கு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒகேனக்கல்லில் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ பயணிகளுக்கு ஏற்ற மாதிரி, வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே வந்து ரெடி பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணி குளிச்சுட்ருக்காங்க. நம்மளும் அப்படி முன்னோக்கி போவோம். ஏன்னா ஃபால்ஸை நோக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபால்ஸுக்கு வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு மேலே வந்து நம்ம வந்து நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆன் த வேல பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பரிசல்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. என்னென்னு தெரில, இது வந்து ரொம்பவே பீக்கான டைமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ பரிசல் வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஓரம் கட்டி வச்சுருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அங்கே வந்து பர்சனல் பிஸ்னஸ் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிடுங்க. இன்னும் தண்ணி வந்து நிறையா வரும்போது ஒரு வேளை வந்து இன்னும் நிறையா அந்த பரிசல்கள் வந்து மக்கள் வந்து போவாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து மே மந்த் லீவு தான் மெயினாக இவங்களுக்கு வந்து சீசன். இந்த மாதிரி ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் சீசன் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மே தான். லீவு ஆரம்பித்த உடனே மக்கள் வந்து அதிகமாக அந்த ஒகேனக்கலுக்கு வருவாங்களாம். தண்ணி ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்குங்க. எல்லாருமே நின்று குளிக்கிற அளவுக்கு தான் இருந்து. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளும் குளிக்கிறதுக்கு ரொம்பவே ரசிக்கும். ரொம்ப ஃபோர்ஸாக போச்சிங்கன்னா அதுக்கப்புறம் குளிக்க முடியாது. ஏன்னா ஜூன் மந்த்து, ஜூலை மந்த்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் போகும். கிட்டத்தட்ட 1 லட்சம் கண்ணாடி தண்ணீர் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது. அந்தளவுக்கு தண்ணி வந்து 2 கரையை ஒட்டிட்டு போகும். நம்ம வந்து டைம் கரெக்டான டைமு, தண்ணியும் நார்மலாக போயிட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷான தண்ணி தான் போகுதுங்க. ஸோ நல்லா குளிக்க தான் போகிறோம் இந்த ஆற்றுல. ஸோ இன்னும் நிறைய இடத்த வந்து நம்ம வந்து அப்படி போய் பார்த்துட்டு வரலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருந்துச்சு. மற்றபடி கொஞ்சம் க்ளவுட் வந்து இப்போ தான் வர ஆரம்பிக்குது. ஏன்னா மேபி மழைக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் மக்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் இங்கே வந்து குளிச்சுட்ருக்காங்கங்கிறத பாருங்கள். ஏன்னா நீரோட்டம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப நீரோட்டம் அதிகமாக இருந்தால் தான் மக்களால் வந்து இங்கெல்லாம் நின்று வந்து குளிக்க முடியாது. இருந்தாலும் இங்கே வந்து இப்போதைக்கு இந்த சீசன் வந்து சூப்பராக தான் இருக்குது, நல்லா தான் களை கட்டுது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லலாம். அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பரிசலில் போகிறது, அதே மாதிரி அந்த மீன் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. அதிலெல்லாம் ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா மக்களும். ஸோ அதையும் பற்றி நான் வந்து கொஞ்சம் சொல்ல வேண்டியா இருக்குது. ஏன்னா வந்து இங்கே வந்து மீன் பொரிச்சு தராங்க இல்லையா. ஸோ அந்த மீனெல்லாம் எல்லாமே கட் பண்ணி பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது எல்லாமே இந்த ஆற்றுல தான் விடுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த நீர்நிலைகளை வந்து பொல்யூஷன் ஆக்கணுமோ அந்தளவுக்கு பொல்யூஷன் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. கொஞ்சம் மீன் கழுவுறதெல்லாம் கொஞ்சம் வேறு எங்கேயாச்சும் போய்ட்டு கழுவி அதுக்கப்புறம் இங்கே வந்து சமையல் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாம் பார்க்கும்போது இன்றைக்கெலாம் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோ மீனை வந்து இவங்க வந்து கழுவி இந்த ஆற்றுல வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணி வேறு எங்கேயாச்சும் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து பொரித்து மக்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பொல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வந்து மக்கள் வந்து பண்ணுறதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லா இருக்குங்க. இந்த ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேஸ் இருக்குதுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி ஓடுற தண்ணியில் வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து குளிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து எல்லாருமே நிறைய இடத்துல குளிச்சுட்டு இங்கே பாருங்கள். ஸோ பார்க்குற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து குளிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஒகேனக்கல் வந்து சூப்பரான ஸ்பாட் தான். ஸோ நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து எங்கெங்கே வேணுமோ அந்தந்த இடத்துல போய்ட்டு நம்ம வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே போகலாம். ஸோ நம்ம வந்து ஃபால்ஸில் குளிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இன்னும் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த வேலை வந்து நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க.
உண்மையிலே சொல்கிறேங்க. ஒகேனக்கல் வந்து இந்த மாதிரி ஒரு வைப்பை கொடுக்கணும்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஏதோ வந்து ஒரு திருவிழாவுக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ நம்ம வந்து குற்றாலத்துலலாம் குளிச்சிருக்கோம். அதே மாதிரி கொஞ்சம் ஃபால்ஸ்லலாம் நம்ம வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் போயிருக்கோம். ஆனால் ஒகேனக்கல் இந்த மே மந்த் லீவில் இவ்வளோ மக்கள் வந்து குளிச்சுட்டு போகிறாங்கங்கிறது ரொம்பவே வியப்பாக தான் இருக்குது. நான் வந்து ஸ்கூல் டைமில் அந்த ஒகேனக்கலுக்கு வந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் மறந்து போச்சு. எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. ரெண்டாவது இவ்வளோ மக்கள் வந்து இந்த ஒகேனக்கல்ல வந்து குளிச்சுட்டு போகிறது வந்து இப்போ தான் நான் வந்து பார்க்குறேங்க. உண்மையிலேயே இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கூட்டமாக இருந்தாலும் இங்கே வந்து எங்கே வேணாலும் நம்ம வந்து குளிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ஸில் வந்து இருக்கிறனால மக்கள் வந்து தாராளமாக வந்து குளிச்சுட்டு போகலாங்க. என்ன அந்த ஃபால்ஸ் மாதிரி ஒரு தண்ணி உள்ளது பார்த்திங்களா, அதில் மட்டும்தான் நம்மளால் குளிக்க முடியாது. ஸோ அது ஒன்றும் பெரிய ஃபால்ஸ் கிடையாது. அது குளித்தாலும் ஒன்று தான், குளிக்காமல் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து நிறைய அந்த மாதிரி பிளேசஸ் இருக்குது நம்ம வந்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கு. ஸோ அதே மாதிரி பரிசல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க அங்கே. ஸோ வந்தோன்னா கண்டிப்பாக வந்து பரிசல் போகணும். ஸோ நாங்களுமே வந்து இப்போ இந்த ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பரிசல் தான் போக போகிறோம் நம்ம வந்து. ஸோ பரிசல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour போகும். ஆன் த வேலை என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போட போகிறோம். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபால்ஸுங்க. இங்கே பாருங்கள் தண்ணி விழுது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஒகேனக்கலோட ஃபால்ஸு. அந்த சைடு வந்து மக்கள் வந்து நின்று குளிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஜென்ட்ஸ் வந்து குளிக்கிறாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து செப்பரேட்டாக ஒன்று இடம் இருக்குது. அதை வந்து ரொம்பவே மறைவாக கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து கொண்டு வந்து குளிக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயந்தான். பாருங்கள் மக்கள் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஜென்ட்ஸ் குளிக்கிற இடத்துலையுமே பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டு கும்மி அடிக்கலாம் நம்ம வந்து விரும்பலை. ஸோ அதனால் நல்ல ஒரு பிளேஸில் போயிட்டு சூப்பராக ஓடுற தண்ணியில் நான் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் பிளான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து நமக்கு வந்து பிடிக்காது ஆக்சுவலாக. இந்த மாதிரி கூட்டத்திலலாம் போயிட்டு நம்ம அடிப்பிடி போட்டு குளிச்சுட்டு போகிறது ரொம்ப வந்து ரிஸ்க்கான விஷயங்கள் தான். ஸோ இதுதான் ஒகேனக்கலோட ஃபால்ஸு. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகலாங்க. இந்த ஒகேனக்கல்லையுமே ஒரு சின்னதாக ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குங்க. நம்ம வந்து அந்த ஆற்றை வந்து கிராஸ் பண்ணி அந்த சைடுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜு. இது வந்து இப்போ நம்ம இருக்கிற வந்து தமிழ்நாடோட ஸ்டேட்டு. அந்தரைக்கு கிராஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா அது வந்து கர்நாடகா. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மக்கள் இங்கேருந்து அங்கே கிராஸ் பண்ணி போயிட்டுலாம் நிறையா வந்திருப்பாங்க போல். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த பிரிட்ஜில் வந்து போயிட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதே மாதிரி அங்கே பரிசல் போகிறது, அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா நல்ல ஃபால்ஸோட வியூலாம் நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து இந்த பிரிட்ஜில் போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குமே வந்து என்ட்ரி டிக்கெட்டு இருக்குது. ஸோ நம்ம 2 பேருக்கும் வந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போக போகிறோம். ஸோ பாருங்கள் இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜ் மேலே நம்ம ஏறிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த காவிரி ஆறு வந்து கிராஸ் பண்ணி போகிறத வந்து நம்ம வந்து அழகாக பார்க்கலாம். ஸோ இந்த சைடு தமிழ்நாடு, அந்த சைடு கர்நாடகா. இப்போ வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அங்கே போகிறதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து தமிழ்நாடு சைடில் விடுறதுனால மேபி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்பப்போ பிரச்சனை வரும் இந்த மாதிரி காவிரியால். ஸோ அதுக்காக என்னவோ தெரியல, அந்த சைடு வந்து யாருமே அலோவ் பண்ணுறதில்ல இப்போதைக்கு. ஸோ அதே மாதிரி அங்கேருந்துமே யாருமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து குளிக்கிறதுக்கோ இல்லை இந்த பிரிட்ஜுக்கு வர்றதுக்கோ யாருமே கிடையாது. ஸோ இந்த ஒகேனக்கலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கான அந்த தமிழ்நாடோட இருக்கக்கூடிய பிளேஸ் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. பர்டிகுலராக அந்த ஃபால்ஸு, அதே மாதிரி பரிசல், இது எல்லாமே வந்து ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவிலையும் வந்து அவங்க வந்து பரிசல்லாம் வச்சுருக்காங்க. அது வந்து அந்த சைடு எங்கேயோ இருக்குது. நம்ம வந்து பரிசல் போகும்போது அதை வந்து பார்க்கலாம். ஸோ இதான் அந்த நான் சொன்ன அந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. ஸோ நம்ம வந்து இப்படி கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரிட்டன் வரலாம். மேலேருந்து நம்ம அந்த பரிசல் போகிறது, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நயகரா ஃபால்ஸு பார்க்குற மாதிரி ஒரு வியூ வந்து நமக்கு கொடுக்குங்க. அந்த ஒகேனக்கல் ஃபால்ஸு ஒரு குட்டி நயகரான்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஃபீல் பண்ணலான்னா இந்த பரிசலில் வந்து நம்ம போகலாங்க. இவங்க பரிசல் வந்து அந்த நயகரா ஃபால்ஸ் மாதிரி விழுது பார்த்திங்களா, அது வரைக்கும் போயிட்டு ஸோ சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நாங்களும் கண்டிப்பாக அந்த பரிசல் வந்து போக தான் போகிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து போட தான் போகிறோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி அதையும் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்.
ஸோ நான் சொன்ன மாதிரி பரிசல் பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் போகிறாங்க பாருங்கள். அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நிறையாவே வருது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும். அந்த பரிசலில் வந்து அங்கே வரைக்கும் போகும்போது தண்ணி வந்து நம்ம மேலே விழுற அளவுக்கு அவங்க வந்து கூட்டு போவாங்க போல், சாரல் அடிக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து நயகராவில் தான் அந்த மாதிரி காமிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். பெரிய போட்டில் வந்து நயகரா ஃபால்ஸ் பக்கத்தில் போவாங்க. நிறைய வாட்டர் வந்து அந்த மிஸ்ட்டு வந்து பயங்கரமாக குளிப்பாட்டியே விட்டுரும். அந்தளவுக்கு வந்து நயகரா ஃபால்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு நயகரா ஃபால்ஸ், அதே மாதிரி பரிசலில் போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு வருது. அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இந்த பரிசலில் போகலாங்க. பாருங்கள், இவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் இந்த பரிசலில் வந்து நிறைய பேர் சவாரி பண்ணிவிட்டு வராங்க. ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் போல். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மேலேருந்து நம்ம அந்த ஃபால்ஸை நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த பரிசல் வந்து கீழே கிராஸ் பண்ணி போகிறது, ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலிருந்துமே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதே மாதிரி செல்ஃபி எடுக்கிறது, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இதையும் வந்து இந்த ஒகேனக்கல் வந்தால் கண்டிப்பாக மறக்காமல் வந்து நம்ம அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு கண்டிப்பாக போனோங்க. கைஸ் பாருங்கள், இங்கே வந்து பயங்கரமாக மீன்லாம் பொரிச்சு போட்டிருக்காங்க. மீன், அதே மாதிரி பஜ்ஜி, போண்டா, அந்த மாதிரி நிறையா இங்கே பார்த்திங்கன்னா சேல்ஸ் நடந்துகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி மீன் வந்து ரொம்பவே இங்கே வந்து கழுவிட்டு இங்கேயே ஆற்றுல விட்டுட்டு அவங்க வந்து ரொம்பவே பண்ணுறாங்க. ஸோ மற்றபடி வந்து மக்கள் நிறைய பேர் விரும்பி வந்து மீன் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. நிறைய மீன் கடைகள் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மீன் வந்து எத்தனை கிலோ வேணும்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு அவங்க சமைக்கிறதுக்கு கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு ரேட்டு அவங்க வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திங்ஸு, அதே மாதிரி அரிசி, பருப்பு, அதே மாதிரி தக்காளி, அதேமாதிரி காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டா அவங்க வந்து சூப்பராக வந்து சமையல் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மதியானம் வந்து நம்ம வந்து இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு பரிசல் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பராக அவங்க வந்து லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லாவே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நிறையாவே இங்கே வந்து இந்த மாதிரி ஃபிஷ் வந்து வறுவல் பண்ணி கொடுக்குறாங்க, கடை இருக்குது. ஸோ அதனால் ஒகேனக்கல் வந்தாலே ரொம்ப ஃபேமஸானது வந்து இந்த மீன் கடைகள் தான். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ஒகேனக்கலை நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து குளிக்க வேண்டிய டைம் வந்தாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாருடையும் கூட்டத்தோடு சேர்ந்து நம்ம வந்து குளிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி தண்ணியை வந்து அப்படி நைஸாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல குளித்தா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து குளிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ பாருங்கள், இங்கேயுமே வந்து கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த மெயின் ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா இது வந்து இங்கேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபால்ஸுக்கு தண்ணி போகுது. ஸோ நம்ம ரொம்பவே முன்னாடி வந்துட்டோம். இந்த லொக்கேஷன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு மலை, சுற்றி மலை இருக்குது. இதுதான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. காவிரி ஆறு வந்து நிறைய இடத்துல கிராஸ் பண்ணி போவோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த மேட்டூர் டேம்லாம் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ரிவர் ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்கள், சுற்றி சின்ன சின்ன மலைகளாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நடுவில் வந்து இந்த காவிரி ஆறு ஓடுது. லொக்கேஷன் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க குளிக்கிறதுக்கு. ஸோ நம்ம குளிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக மழை வந்து தூறல் போட்டுட்டு, ஸோ அதே மாதிரி நல்லா க்ளௌடியாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி சூப்பரான ஒரு கிளைமேட்டை வந்து நமக்கு வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணி நம்ம வந்து குளிச்சிட்ருக்கோம். ஸோ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளம்புற மாதிரி தான் பிளானுங்க.
கைஸ் சொன்ன மாதிரி பரிசலில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவை தான் நான் போடுறேன். ஏன்னா அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே வரும். ஏன்னா பரிசலில் எடுக்கிறது, ஸோ அது எப்படி நாங்கள் 2 பேர் சேர்ந்து போனோம், அதுக்கப்புறம் வந்து அந்த நயகரா ஃபால்ஸ் வரைக்கும் போயிட்டு வருது, அது எல்லாமே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே அந்த வீடியோ வந்து போகுது. ஸோ அதனால் நான் வந்து அதை செப்பரேட் வீடியோ போடுறேன். அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். ஒகேனக்கல் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து அந்த ஒகேனக்கல் நான் வந்து வந்திருக்கேன் ஃப்ரெண்டோட. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மே மந்த்லேயோ இல்லாட்டி கொஞ்சம் அன்சீசன் டைம்லேயோ வந்து வந்தீங்கன்னா நல்லாவே ரிலாக்ஸாக குளிச்சுட்டு அந்த பரிசல் போயிட்டு இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பொரித்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஸோ நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு டூரிசத்தோட ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. அமுதம்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கேயே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நான்வெஜ் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ வெஜ்ஜு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி ஆம்லேட்டோ இல்லை மற்றபடி சிக்கன் ஐட்டம் ஏதாச்சும் கூட நீங்கள் வந்து சைடிஷாக வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்குது ஹோட்டல், ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம வந்து லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு முடிக்கிற டைம் என்னன்னு தெரியுமா? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிங்க. இப்போ 3:30 மணிக்கு தான் நாங்கள் எங்களுடைய லஞ்சை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேராக வந்து கிளம்ப போகிறோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்டை நோக்கி இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஒகேனக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நெக்ஸ்ட்டு தர்மபுரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னைக்கு போக போகிறோம். சூப்பரான ஒரு குழியில் வந்து நம்ம வந்து இந்த ஒகேனக்கலில் போட்டாச்சு. ஸோ ஒரு நாள் வந்துட்டு போகிறதுக்கு ஒகேனக்கல் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான பிளேஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பரிசலில் போன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.